मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। गाइस இன்னைக்கு சொந்த ஊருக்கு போறோம். அது ரொம்ப அழகா இருக்கும். வாங்க. என்ன நடக்குதுங்க? எதுவும் பண்ணிடாதீங்க. சித்தப்பா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? மைசன், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? இங்க பாத்தியா, இவங்க எல்லாம் பெரிய கொள்ளைக்காரங்க. நம்ம ஊரை கொள்ளை அடிக்க வந்திருக்காங்கப்பா. டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கிராமத்தை கொள்ளையடிக்க வந்திருப்பீங்க. கிளம்பு கிளம்பு. என்னடா பஞ்ச் டயலாகா பேச போற? நான் யாருன்னு தெரியுமா? முதல்ல என் முன்னாடி இப்பெல்லாம் நிக்க கூடாது. அப்புறம் உன் ஹேர் ஸ்டைல் எனக்கு சுத்தமா பிடிக்கல. முடிய வெட்டிட்டு வா. என்னடா உங்களுக்கு எல்லாம் டிசிப்ளினே என்னன்னு தெரியாதா? ஏன் இப்படி பண்றீங்க? உங்களால என்ன பண்றான்னு பாரு. இன்னொரு வார்த்தை பேசினா உன்னை சூப்பர் வச்சிருவேன். அட இதுக்கே பயந்துட்டா எப்படி? டேய், அவன் என்ன சூப் வச்சு குடிச்சிருவாங்கறான்டா. இதுக்கு மேல பயப்படாம இருந்தா எப்படிடா? போடா போது விட்டுட்டு போயிரலாம்டா. வாங்கடா போலாம். என்னது போனா போதுன்னு விட்டுட்டு போயிடலாமா? உங்க கிராமத்தை கொள்ளடிக்க வந்திருக்காங்க. ஆமாடா, கொள்ளையடிக்க தான்டா வந்திருக்கான். பின்ன வெள்ளையடிக்க வாடா வந்திருக்கான். இங்க பாருங்க கொள்ளக்காரங்களா, ஒழுங்கு மரியாதை எனக்கு கோவம் வரதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க, இல்லனா அவ்வளவுதான். இல்லனா என்னடா பண்ணுவ? ஹே, அவன் மேலே கை வச்ச உனக்கு என்ன பண்றேன் பாரு. டேய், விட மாட்டேன்டா உங்கள. எங்க தலைவன் மேலே கை வச்சீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்டா. மைசன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தேவையில்லாம வம்பு இழுக்கிறாங்கப்பா. பச்சைக்கிளி உன்னை பசையாக்கிடுவாங்க. சித்தப்பா, என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவனை தூக்கி கட்டாசிரோம். பாத்துக்கோ, அவ்வளவுதான் அவன். ஆகா சூப்பரு. இந்த மாதிரி பாகு பச்சைக்கிளி தான் எங்க ஊருக்கு வேணும். யோ சித்தப்பா, நிறுத்துறியா? போற போக பார்த்தா என்ன இங்கே செட்டில் ஆக சொல்லுவ போல இருக்க. நான் சிட்டிக்கு போகணும், அங்க நிறைய வேலை இருக்கு. ஓடி. என் மேலயா கைய வச்சுங்க? நான் போய் என் தலைவனை கூட்டிட்டு வரேன்டா. அப்புறம் இருக்கு உங்களுக்கு. தலைவனா வர சொல்றான், பாத்துடலாம் ஒரு கை. என்னடா அப்படி நிக்கிறீங்க? நான் கோவப்பட்டன்வை அந்த வானவை இடிச்சு கீழே விழுந்துரும். புரிஞ்சுக்கோ, ஜாக்கிரதை. டேய், ரொம்ப ஓவரா பேசாத. சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் நாம இங்க இருந்து கிளம்பிடணும். அடே, இது ஏன் ஊருடா? என் ஊருக்கு நான் தானடா நல்லது செய்வேன். ஏதாவது ஆபத்துனா அதை தட்டி கேட்க வேண்டியது என் கடமைடா. நீங்க அவனை அடிச்சது எனக்கு சரியா படல. ஏதோ தப்பு பண்ணிட்டீங்களோன்னு தோணுது. டேய் குண்டு பையல, உனக்கு கோவம் வரலையா? வீரம் வரலையா? முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காங்க? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதிலேயே உச்சி மீது வானிலிருந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லைன்னு சொல்லிருக்காங்களா இல்லையா? அவங்க முன்னோர்கள் சொன்னாங்க. அடே கொஞ்சம் சும்மா இருடா. எனக்கு தெரியும்டா, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கலாம். இது பாரதியார் சொன்னது எனக்கு நல்லா தெரியும்டா. நீ பாய் எப்பா, நம்ம முன்னோர்கள் இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்களா? எனக்கு ஒண்ணு கூட தெரியாதே. சரிவா, நம்ம வீட்டுக்கு போலாம். பன்னி, போற போக்க பார்த்தா பாரதியாரே இவங்க ஒண்ணு விட்டு சித்தப்பான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்கு. இவங்க கிட்ட கொஞ்சம் எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணுமா? ஆமா ஆமா. நீ வா குளிக்கலாம். இவன் எவ்வளவு பில்டப் போட்டுட்டு இருந்தான். இப்ப அவனோட தைரியத்தை செக் பண்ணி பாத்துடலாமா? நீ தண்ணில மூழ்கிற மாதிரி நடி. சூப்பர், செம பிளான். இப்ப பாரு. காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. பாப்பாட்டே, பாத்துக்கிட்டே இருக்காம சீக்கிரம் அவனை காப்பாத்து. இவனை நான் காப்பாத்தணுமா? என்ன பண்றது? அடே நண்பா, இங்க பாரு, இப்படி இப்படி பண்ணனும். நீந்தி இங்க வந்துடலாம். இது ரொம்ப சிம்பிள். வாயில வட சுடுறது சிம்பிள் தான். அதை செஞ்சு அவனை காப்பாத்து. அவன் ஒரு பயந்தாங்கோலி, அவன் எப்படி காப்பாத்துவான்? என்னது? என்ன பார்த்து என்னடா சொல்லிட்ட? நாளா பயத்துக்கு பயம் காட்டுறவன். என் வீரத்துக்கு ஒரு இழுக்கா? நானா பயந்துட்டேன்னு சொல்றேன்? உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு. பஞ்சுட்டலாம், அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல போய் அவனை காப்பாத்து. கொஞ்ச நேரத்துல அவன் மூழ்கிடுவான். உணர்ச்சி வசப்பட்டு ஓவரா பேசிட்டோமே. இப்ப என்ன பண்றது? டேய், இத வரேன்டா. புர்றா, என் கைய புர்றா. வாடா வாடா நண்பா. ஆமா, காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. பச்சைக்கிளி, பாரதியார் கவிதைய உடன் சுட்ட பாத்தியா? அப்பயே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உன்னோட வீரம் என்னன்னு. அடே, உயிருக்கு போராட்டு இருந்த உன்னை காப்பாத்த வந்தல. எனக்கு நீ கொடுக்குற பரிசு தானாடா? ஏன்டா அப்படி பண்ற? ஆனா ஒண்ணு, நீ என்னடா உயிருக்கு போராட இப்படி நின்னுட்டு இருக்க? நீச்சல் தெரியாத என்ன கொலை பண்ண பாத்தியே? நீ எல்லாம் ஒரு நண்பனாடா. உன் மூஞ்சில நம்ம முடிக்க மாட்டேன். அச்சச்சோ, என்ன காப்பாத்துங்க, எனக்கு நீச்சல் தெரியாது. டேய், உன்ன கூலர் கோவப்படாத கோவப்படாத. என் மனசார உன்னை வந்து காப்பாத்த வந்தா எனக்கு ஏமாத்திட்டல. இனிமே உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், உணர்ச்சி வசப்பட்டு ஓவரா அவனை கலாய்ச்சிட்டோமோ? இப்ப என்ன பண்றது? நம்ம எல்லாரும் போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருவோமா? என்னது மன்னிப்பா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ ஃப்ரீயா விடு.
என் பலூன் என் பலூன் என் ஆளுங்க மேல என் கையை வச்சீங்க. ஏய் நீ அந்த பக்கம் போ, ஏய் நீ இந்த பக்கம் போ, எல்லாரையும் சுத்தி வளைங்க. குறி வச்சா யார விழணும். யாருன்னு தெரிஞ்ச ஒருத்தன் அவன் மேல கைய வச்சிருக்கானா அவன் யாருன்னு நான் பார்த்தே ஆகணும். எங்க இருக்கான் அவன்? சார் சார் இவன் தான் சார், இவன் தான். நீதான் என் ஆளு மேல கைய வச்சியா? உன்னை நான் இந்த ஊருக்குள்ளேயே பார்த்ததுலயே எப்படிடா நீ என் ஆளு மேல கைய வச்ச? சொல்லுடா. சார் கைட்டி விட்டா எப்படி வச்சங்கிறத காட்டிடுவேன். இல்ல சார், எப்படிங்கறது காட்டினா தானே தெரியும். இல்ல நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. நான் எது பேசினாலும் ஏன் அப்படி தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? என்னடா எது பேசினாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? இது என்னோட கில்லாடா, புரிஞ்சுதா? அடுத்த லைன் இதே மாதிரி இருக்குமா? இன்னும் அதெல்லாம் பஞ்ச் லைனா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்பா இவரை பார்த்து பயப்படாதீங்க சார். நாங்க என் ஃப்ரெண்டுக்காக தான் சார் அவங்களை அடிச்சோம். டேய் என்ன எதுக்குடா கோர்த்து விடுற? அவனை பார்த்தாலே ரொம்ப டெரரா இருக்கே, வயித்த கலக்குது. நான் அப்புறமா வரேன், பாய். அந்த வெட்டுக்கிளிய பிடிச்சு பாயாசம் வைங்கடா. நான் யாருன்னு இந்த ஊர் ஆளுங்களுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. என் பேரை சொன்னாலே பயப்படணும். நண்பன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு இப்படியாடா கோர்த்து விடுவீங்க? வர்றவன் ஃபுல்லா என்ன பாயாசம் வைக்கவும் சூப் வைக்கவும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறானுங்க. டேய் காப்பாத்துங்களா. வாங்க, நாம தான் போய் அவனை காப்பாத்தணும். என்ன ஃபாஸ்டா வருது. ஐயா அவன் தெரியாம பண்ணிட்டாயா? சின்ன பையன்யா, பச்சை கிளையா, உங்களை பத்தி தெரியாம ரொம்ப அதிகமா பேசிட்டா, மன்னிச்சிருங்கய்யா. ஏய், என் ஆளு மேல கைய வச்சா என்ன நடக்க போகுதுன்னு இப்ப பார்க்க போறீங்கடா. பாருங்க. ஏய் ஜமால், நான் வரேன். என்ன விட்டுரு. தப்பிக்கிறியா? இதோ வந்துட்டேன். காப்பாத்துங்க. மண்டையில போறாரு. எப்படி இப்ப எப்படி தப்பிக்கன்னு பாப்போம். முட்டை காலி ஆயிடுச்சு. அடிக்கிறாங்களே. இங்க பாருங்க, நமக்காகத்தான் அவங்க எல்லாம் அடி வாங்குறாங்க. எவ்வளவு காலத்துக்கு தான் அவங்களுக்கு பயந்துகிட்டே அடி வாங்கிட்டு இருக்குது? நம்ம திருப்பி அடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. சரியா சொன்னீங்க, கல்லாலே அடிப்போம். டேய் கல்லால அடிக்காதீங்கடா, வலிக்குதுடா. இந்த ஊரையே எரிச்சு விட்டுடுங்கடா. எல்லாரும் எடுங்க. அடி தாங்க முடியலடா, கிளம்பிடலாம். ஹாஸ்பிடல் போயிட்டு வந்து உங்களெல்லாம் வச்சுக்கிறேன்டா. இந்த பக்கம் தான், சீக்கிரம் போங்க. அச்சச்சோ, அந்த பறவையை மறந்துட்டுமே. இருங்க, நான் போய் காப்பாத்துறேன். வா வா. ஃப்ரெண்ட்ஸ், என்ன காப்பாத்துங்க. உன்னை நான் எப்படிடா காப்பாத்துவேன்? அந்த பறவையை நீ ஏன்டா காப்பாத்தி இப்படி போய் பிரச்சனையில மாட்டிக்கணும்? சொல்லு. ஏய் என்ன பேசிட்டு இருக்க? அவன் நம்ம நண்பன். யாரு அவன்? என் நண்பனா? நிறுத்து. தண்ணிக்குள்ள தவிக்கிற மாதிரி டிராமா போட்டு என்ன என்னெல்லாம் கடுப்பேத்துறான். அவன் என் நண்பனா? இரு, நான் காப்பாத்துறேன் உன்னை. வேணாம் தம்பி வேணாம், நெருப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா நான் அவனை காப்பாத்தி ஆகணும். வேணா போனா உள்ள போனீங்கன்னா நீங்க பொசுங்கி பொரியல் ஆயிடுவீங்க. சொன்ன பேச்ச கேளுங்க, உள்ள போவாதீங்க, பொசுங்கிடுவீங்க. அப்புறம் உங்களை காப்பாத்த இன்னொரு ஆளு இல்லப்பா. இப்ப ஏதாச்சும் பண்ணு, என் நண்பனை காப்பாத்தணும். ஏதாச்சும் பண்ணு ப்ளீஸ். சரி பண்றேன். இரு.
பாத்து மைசன். கோரி பை இதோ வந்துட்டேன். ஆகா தம்பி, அது வேலை செய்யாது. இவன் போய் அதையா நோண்டிக்கிட்டு இருக்கான். அது ஒர்க் ஆகாதான். அத திறக்காம நான் விட மாட்டேன்டா, என்ன தடுக்காதீங்க. அது துரு பிடிச்சு போயிருக்கான். அது திருப்பினாலும் வேஸ்ட் தானா, வேஸ்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ, பிளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருதே. இப்போ நான் இதை எப்படி திறப்பேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆனா இதை இப்படியே நம்ம விட்டுட்டு போக கூடாது. நண்பனை காப்பாத்தியே தீரணும். வந்துரு, அவ்வளவுதான் வந்துரு. டேய், இங்க தண்ணி வரலடா. நீ உண்மையிலே ஒரு வீரங்கிறத நிரூபிச்சுட்ட. பச்சையா இருக்கிறதுனால என்ன வெறும் பச்சை கிளியை மட்டும் நினைக்காத. கோவம் தான் நான் ஒரு வெட்டுக்கிளி. பொது சேவைனா எனக்கு பொறிக்கடலை சாப்பிடுற மாதிரி புரிஞ்சுக்கோ. இனிமே இப்பெல்லாம் விளையாடாத, சரியா?